ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2024 புது வருஷத்தை வரவேற்கிறதுக்காக இருக்கோம் இல்லைங்களா? இந்த புது வருஷத்துலேருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து நமக்கு தேவையான பணத்தையும் நகையும் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சேமிப்புகள் எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதும் செய்து கொண்டு இருக்கிறத மட்டும் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சேமிப்பு விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் சேலஞ்சு, கோல்டு சேவிங் டிப்ஸ், பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சேமிக்கும் மற்றும் சேமிக்க போகும் சேமிப்புகள் அப்படிங்கிறத ஒரு 12 விதமான சேமிப்புகளை எனக்கு தெரிஞ்சதை இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் எப்படியெல்லாம் வந்து இதுக்கு பணத்தை ஒதுக்கி சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ எனது 12 விதமான சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சேமிக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நாங்கள் எப்படி சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஒதுக்கி அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தில் இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு உண்டியலில் போட்டு வச்சுருவோம். அந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 5000 வர வரைக்கும் அந்த உண்டியல்லே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உண்டியலில் இருக்கிற பணம் வந்து நம்மளுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னா அது செலவாயிடும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 வரைக்கும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அதை தாண்டி நம்மளுக்கு சேவ் ஆகும் பொழுது அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த அக்கௌண்ட்டில் வந்து இதுதான் அந்த அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து மாதம் அந்த 4000 5000 சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இதில் வந்து நாங்கள் வந்து போட்டு வச்சுருவோம். இந்த தான் வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டை சேமிக்கிறதுக்கான ஒரு பாஸ்புக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏடிஎம் கார்டு வந்து வாங்கலை. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து அடிக்கடி பணத்தை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து நான் எஸ்பின்னு கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்களுமே எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பணத்தை ஒதுக்குங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னா, நீங்கள் இது வரைக்குமே எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சு சேமிக்க ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறோம். நம்ம ஒரு சாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது சாமி படத்துக்கு பின்னாடியே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. வருமானம் வந்த உடனே அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்துகிட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது செலவாகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து ஒரு சேவிங்காக மாற்றுங்க. இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அப்படிங்கிறது வந்து ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஐசிஐசி பேங்க்கு. இந்த பேங்க்கில் தான் வந்து நான் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன் நான் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து நம்மளுக்கு ஆர்டி வந்து 6 மந்த்லேருந்தே நம்மளுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். பட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணோம்னா 5 இயர்ஸ் வந்து லாங் டேர்மாக போகிறதுனால தான் நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணலை. ஜஸ்ட்டு மொபைல்லையே ஐமொபைலில் ஆப்லேயே வந்து ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேயே வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க்குக்கு போய் ஆர்டி ஓப்பன் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி பேங்க்கில், அதாவது ஐசிஐசி பேங்க்கில் எப்படி வந்து ஆர்டி ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆர்டி வந்து என் குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தையோட ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீஸை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணால் நம்ம ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுங்கள். அதுவே 12 மாதம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதில் கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வருஷத்துக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டென்ஷனே இல்லாமல் நம்ம ஸ்கூல் ஃபீஸை கட்டிட முடியும். இது வந்து 2வதான ஒரு சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி. இந்த எல்ஐசி அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அப்போதைக்கு எனக்கு தெரியாமல் நான் வந்து இதில் போட்டுட்டேன். பட் இதில் வந்து பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சது. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு நிறைய லாஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய எல்ஐசி, பிஎல்ஐ, அப்புறம் மேக்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நான் ஃபைலில் வந்து இதை வந்து வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய அடுத்த சேமிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களுக்கான பிளான் இருக்குது. அப்புறம் மணி பேக் பாலிசி போட்டிருக்கோம், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து பிஎல்ஐ போட்டிருக்கோம். இதுவுமே உங்களோட நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எந்த பிஎல்ஐ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் வந்து போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில். இது வந்து என்னோட நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் போட்டிருக்கேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அது வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். பட் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்களுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்ன வரைக்கும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. பட் அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லேயே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவே நம்மளுக்கு போதுமான பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்காகவும் மேரேஜுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்னோட பொண்ணுக்கும், பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பையனுக்கும், அதுக்கப்புறம் எஸ்ஐபி வந்து போட்டுட்ருக்கேன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஓரளவுக்கு அமௌண்ட்டை வந்து மாதம் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கான சேமிப்பு. இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கிட்டோம். அது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து வாங்கியிருக்கோம். அதுவுமே வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்கு. அதனால் நீங்களுமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். கொஞ்சம் ஸ்லோவாக ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த லேண்டை நாங்கள் வாங்கும்போது எங்கள் கையில் வந்து ₹1 கூட கிடையாது. பட் வந்து அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அது வந்து இப்போ மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்குது. இது எப்படி வந்து நாங்கள் கையில் பணமே இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து இதை எப்படி வந்து வாங்கணும், எப்படி வந்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடு வாங்கிட்டோம் வீடு கட்டி நம்ம வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. அது நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்து இதுவும் இருக்குது. இது வந்து பேசிவ் இன்கம்காக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி வந்து இன்னொரு எஸ்ஐபி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் செகண்ட் இன்கம் நம்மளுக்கு இன்னொரு இன்கம் வரணும், அதாவது பேசிவ் இன்கமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு எஸ்ஐபி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இன்கம்மை மட்டும் நம்பிடாமல் இன்னொரு இன்கம் வர்றதுக்கும் பேசிவ் இன்கம் வர்றதுக்கான ஐடியாஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் அப்படின்னோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து நாங்கள் எப்படி வந்து தங்கம் சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. என்னோட பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு 10 வயசுக்குள்ளே இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளே இவ்வளோ கோல்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த டார்கெட்டை நோக்கி சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பெண் குழந்தைக்காக நீங்கள் வந்து நகை சேமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். பட் வந்து அது வந்து ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதை வந்து நாங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறோம்னா மந்த்லி கண்டிப்பாக 1 கிராம் தங்கமாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 1 கிராம் வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய கோல்டு காயின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இந்த வருஷத்தில் நான் சேமிச்சிருக்கேன், எப்படியெல்லாம் சேமித்தேன் அப்படிங்கிறதுமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னாலும், ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னாலும், அக்ஷய திருதியை இது எல்லாமே வந்து நான் வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்ட்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து இது வரைக்குமே எனக்கு வந்து ரீச் ஆகலை. வந்ததுக்கப்புறம் அந்த பாண்டை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை பற்றி உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடியது மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு மாதமும் 50, 100, 150 இந்த மாதிரி சேமித்து தான் நான் வந்து அந்த கோல்டு காயினும் என்னுடைய நீட்ஸு வான்ஸ் எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி மணி சேவிங் சேலஞ்ச் ஒவ்வொரு மாதமும் பண்ணுறேங்கிறதுமே ஆல்ரெடி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்போமோ எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு நாங்கள் சேமிச்சுட்ருக்கோம். அதில் சேமிக்கிற பணம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பர்த்டே, வெட்டிங் டே, அப்புறம் வந்து வெளியில் டூர் போகிறோம் அப்படின்னாலும், அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து வருஷத்தில் 1 முறை 2 முறை நாங்கள் வந்து போவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய உண்டியல் சேவிங் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 10 சேவிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் வந்து 2024 பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து மகிழா சம்மான் அப்படிங்கிறது நம்ம வந்து பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இது வரைக்கும் பண்ணலை. 2024 பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்டி வந்து இது வரைக்கும் நான் வந்து பண்ணலை. கண்டிப்பாக என் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த 2 விஷயமும் வந்து 2024 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து
இந்த சேமிப்புகள்லாம் பண்ணிட்டுருக்குறோம். இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுமே நீங்கள் 2024 இருந்து கண்டிப்பா உங்க ஃபேமிலிலயும் இந்த மாதிரியான சேமிப்புகள்லாம் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சேமிப்பு அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களும் சிக்கனமா இருந்து சேமிக்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.